முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கிருபையினாலும் கத்திற்கு அனைவருக்கும் பார்க்க அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வேலையிலே, இந்த காலை வேலையிலே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது, அவரை புகழ்ந்து பாடும் பொழுது, நம் ஆத்மாக்கை பிரித்து மகிழும் போது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும் பொழுது, ஒரு வானத்திலிருந்து அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது மிகவும் சந்தோஷப்படும். நமக்கு உண்டான துக்கங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் எடுத்து போட வல்லவராக இருப்பார். அல்லேலூயா. காலை வேளையிலே அவருடைய பாதத்தில் அமர்வது நமக்கு எவ்வளவு இன்பமானது. அவருடைய பாதம் ஒன்றே நமக்கு போதும், வேற எதுவும் தேவையில்லை. அல்லேலூயா. அவருடைய பாதம் மட்டுமே போதும். இந்த காலை வேளையிலே அவருடைய பாதத்தை நாம் தொட்டு பிடிக்கும் பொழுது, எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றித்தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய வலதுகாரம் நம் பக்கம் இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நாம் இருக்கலாம். இந்த வேளையிலே அவருடைய பாதத்தை கட்டி பிடிப்போமா? அல்லேலூயா. நம்முடைய நெருக்கத்திலே நம் கூப்பிடும் பொழுது, அவர் பாதத்தை பிடித்த நம்முடைய நெருக்கத்திலே கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. சீயோன் கீதங்களிலே 54வது பாட்டு. சீயோன் கீதங்கள்ல 54வது பாட்டு. பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். செய்யா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே, பாடின பாடல்கள் ஈதலித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன், பாடின பாடல்கள் ஈதலித்தீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாதனை சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாதனை சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தேன் நாளும் தூதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசைக்கெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாக்குகிறீர்.
இசை கேட்கும் அலைந்திடாமல் ஈரம் வந்தென்னை தாக்குகிறீர். பாதம் படிந்தேறினாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது போலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது போலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. பாதம் படிந்தேனாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கரிச்செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியே படத்திலங்க. கரிச்செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியே படத்திலங்க. இலை நறுக்கி கரை பிடுங்கி கத்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர். இலை நறுக்கி கரை பிடுங்கி கத்தரை சுத்தம் செய்தீர். பாதம் படிந்தேனாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வம் நீரே எனது இறைவா உயிரே. என் இதய தெய்வம் நீரே எனது இறைவா உயிரே. நேசிக்கிறேன் நேசுவிகும் நேசம் என்றும் கண்டிடுவேன். நேசிக்கிறேன் நேசுவிகும் நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். பாதம் பணிந்தேறினாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேறினாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். சுவாமி உம்மை அன்றி யாரை பாடும் சுவாமி. ஆண்டவர் இந்த வேளையிலே சுவாமி இந்த காலை வேளையிலே உம்மை அன்றி யாரை நாங்கள் பாடுவோம் ஆண்டவர். அப்பா இந்த வேளையிலே சுவாமி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உம் பாதத்தை ஆண்டவர் எங்களை புது எண்ணெய் உட்கலத்தினால் புதி கிருபை நம்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை சுவாமி நெருக்கத்திலே உம்மை அழைத்தோம் சுவாமி. நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறபடினாலே சுவாமி நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு சுவாமி எங்களை போக்கு வளர்த்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள் சுவாமி. இந்த வேலையை சுவாமி எந்த ஒரு கொள்ளை நோயும் எங்களை அணுகாமல் சுவாமி எங்களை பாதுகாத்து வந்து நடத்துகிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சுவாமி நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்களையும் ஏறெடுக்கிற பாடல்களையும் ஆண்டவரே நீர் கேட்கும்படியா இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்களை நோக்கமாய் இருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் இந்த வேளையிலே சுவாமி எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்திருக்கிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலே சுவாமி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே நீர் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே.
நாங்கள் உம்முடைய பாதத்தை இந்த காலை வேளையிலே சுவாமி, உம்முடைய பாதத்தை பிடித்து வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் பரிசுத்தரே, எங்கள் பரவசமே, உம்முடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, எங்களை புது எண்ணெயால் புது பலத்தினால் நீ நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலே சுவாமி, நாங்கள் வந்தவர்கள் சுவாமி வந்த வண்ணமாய் செல்லாமல் சுவாமி, உம்முடைய அபிஷேகம் வல்லமை இந்த இடத்துல இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே சுவாமி, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் சுவாமி ஆசீர்வதிக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. இரண்டாவது பாடல் சீயோன் கீதங்களிலே 296வது பாடல். மறுபடியும் இந்த காலை வேளையிலே அவருடைய பாதத்தை மறுபடியும் பிடிக்க போறோம். அவருடைய பாதத்தை விட்டுறபடியினால இல்ல, அவர் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறபடினாலே அவருடைய பாதத்தை மறுபடியுமாய் முதல் பாட்டு பாடணும். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே அப்படின்னு நம்மளை நெருக்கத்திலிருந்து பாதுகாத்தார். அவர் பாதத்தை பிடிக்கும் பொழுது அல்லேலூயா, அவருடைய கோலும் தடி நம்மளை தேற்றுது. அவர் பாதத்தை பிடிக்கும் பொழுது அவர் நம்மளை புது எண்ணெயால் புது அபிஷேகம் பண்றாரு, புது பலத்தால் அபிஷேகம் பண்றாரு. நம்மளை கிளை நெருக்கி கலப்பிடுகிறார். ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை எந்த ஒரு சோதனையும் அணுகாதபடி கிளை நெருக்கி விடுகிறார். அல்லேலூயா. 296வது பாடல். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுவே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுவே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. நாமே சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றே, இந்த துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றே, இந்த துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடனை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடனை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேனாம் சுவாமி, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. உம்முடைய சமூகத்திலே சுவாமி, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. மனம் மாறமாறல்ல, மனவேண்டுதல் பேசிடும். மனம் மாறமாறல்ல, மனவேண்டுதல் பேசிடும். எனதுள்ள
இயேசுவே உன்னை அன்றிடுவே எனதுள்ளம் கூட்டி ஜெபித்தே இயேசுவே உம்மை அன்றிடுவே பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா என்னை நேரிலும் என்னை கைவிடாதிரும் நாதா என்னை நேரிலும் உனக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் நீங்கிடுவே உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் நீங்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன் உண்மையாய் வெட்கமடையே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன் உண்மையாய் வெட்கமடையே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே அம்மே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பாதம் பிடித்து நாம் இருக்கும்போது நம்முடைய இளைப்பாறுதல் தேரும். ஹல்லேலூயா. அவருடைய சிலுவை நிழல் நமக்கு சுகமாய் தாங்கும். ஹல்லேலூயா. அவர் எந்த நேரத்திலும் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எவ்வளவு இன்னல்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அது மிக பனி போல அது ஓடியே போயிடும். அவருடைய பாதத்தை நம்ம பிடிச்சிட்டு வரோம். இந்த காலை வேளையில அவருடைய பாதத்தை நம்ம கெட்டியா பிடிச்சிக்கிட்டு நமக்கு வேண்டியதை கேட்டோம்னா எதுவா இருந்தாலும் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க அந்த பாதத்தை விட்டுறவே கூடாது. எந்த வேலையிலும் காலையிலே எழுந்திருச்சு அவருடைய வலது கை நம்ம மேலதான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனாலும் அவருடைய பாதத்தை நம்ம பிடிக்கும் பொழுது அவருடைய வலது கை நம்ம மேல இருக்கும். அவருடைய பாதத்தை நம்ம பிடிக்கலன்னா அவருடைய வலது கை நம்ம மேல இருக்குமா? இருக்கவே இருக்காது. அதனால இந்த காலை வேலை நம்ம அவருடைய பாதத்தை பிடிக்கும் பொழுது
எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து நம்மளை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 40. வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 40. சங்கீதம் 40. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உடையான சேற்றம் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மேல் நிறுத்தி என் நடுகளை உறுதிப்படுத்தி தமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யையும் சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரே தன் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்கள் உம்முடைய யோசனைகளும் அநேகமா இருக்கிறது. ஒருவரும் அவைகள் உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகள் சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையில் நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகள் மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இதயத்திற்கு வரைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உம்முடைய ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உம்முடைய உண்மையும் மகா சபைக்கு அறியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும். உம்முடைய கிருபையே உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. என்னைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பிராணனை அடிக்க தேடுகிறவர்கள் ஏகமா வெட்கி நானே. எனக்கு தீங்கு செய்கிற விரும்புகிறவர்கள் பின்னிட்டு இலட்சியடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவருக்கும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ, நீ என் மேல் நினைவா இருக்கிறேன். தேவனின் துணியையும் என்னை விடுவிக்குமா இருக்கிறேன். என் தேவனே, தாமதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட சங்கீதம் மூலமாக நம்மை அவர் எங்கிருந்து தூக்கி எடுத்திருக்காரு? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மணின் மேல் நிறுத்தி என் அலைகளை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போது ஒவ்வொரு நேரமும் அவர்கள் அடிகள் சறுக்குகிற போதெல்லாம் அவர் நோக்கி பார்க்கிற ஒரு காரியம், தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவராய் இருந்தார். அது மாத்திரமல்ல, அந்த அடிகளை உறுதிப்படுத்தும்படியாய் கர்த்தருக்கார் என்ன செஞ்சாரா? பொறுமையுடன் காத்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பொறுமை இல்லைன்னாலதான் நம்ம காத்திருக்க முடியல. அல்லேலூயா. பொறுமையுடன் காத்திருந்தார். கர்த்தருடைய கரம் எப்போது என்னை ஆதரிக்கும், எப்போது என்னை ஆசீர்வதிக்கும், எப்போது அவர் என் மேல் பட்சமாய் இறங்குவார் என்று நாம் என்ன செய்யறது? பொறுமையோடு காத்திருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறது இல்லை நாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு வாய்ப்பு. அவர் நம்மை சோதிக்கும்படியாய் எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த இடத்துல வந்தாலும் எப்படி இருக்கிறாரா? பொறுமையா இருக்கிறாங்க. ஆனா தாவீது சொல்கிறார், நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் அர்ஜென்ட். நம்ம பொறுமையா இருக்கணும். தேவன் ஒரு ஜெபம் பண்றோம்னா அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வரணும், இமிடியட்டா. எப்படி ஏடிஎம்ல நம்ம கார்டு சொருகணும்னு பணம் வருதோ, அதே போல கர்த்தரிடத்துல ஜெபத்தை உடனே நமக்கு என்ன செய்யணும்? வந்துடணும், பதில் வந்துடணும். அப்படிதான் இன்னைக்கு ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய கரம்
நம்மை தொடும் வரை, கர்த்தருடைய கரம் நமக்கு உதவி செய்யும் வரை நாம் பொறுமையா இருக்கிறோம்னா பொறுமையா இருக்கிறது கிடையாது. அல்லேலூயா. அந்த பொறுமைக்கு நம்ம என்ன செய்யறோம்? பொறுமையை இழந்து சில நேரங்களில கர்த்தரை கூட என்ன செய்யறோம்? விமர்சித்து கொடுக்கிறோம். அல்லேலூயா. என் ஜெபத்துக்கு பதில் வரல, என்னுடைய கூப்பிடுதலுக்கு கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்ற, உன்னை நான் எங்க இருந்து எடுத்தேன்? பயங்கரமான குழியில, பயங்கரமான குழியில கேடு விளைவிக்கிறவர்களாயிருந்தோம், மற்றவர்களை தூசிக்கிறவராயிருந்தோம், இப்படிப்பட்டதான மற்ற தீய சுபாவங்கள் நமக்குள்ள இருந்தது. ஆனாலும் கர்த்தர் நம்மை அங்கிருந்து எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அங்கிருந்து இருக்கிற என் சிறுமியும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மேல் நினைவா இருக்கிறேன், தேவரே என் துணையை என்னை விடுவிக்கிறீர். அல்லேலூயா. எங்கிருந்த? எளிமையா இருந்தவர். அல்லேலூயா. அவர் தூக்கி எடுக்கிறவராய் இருந்தார். ஆனா நாம் செய்த பாவங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதது, தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. அல்லேலூயா. என் அக்கிரமம் என்னை தொடர்ந்து பிடித்தது. எப்படி இருந்ததா? நம்ம நிமிர்ந்து பார்க்க கூடாத அளவுக்கு நாம் ஒரு பாவியா இருந்தோம். அல்லேலூயா. நிமிர்ந்து பார்க்க கூடாத அளவுக்கு நாம் ஒரு பாவிகளா இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், பாவிகளை ரட்சிக்கும்படியாய் வந்தார். அவர் பெரிய எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனவர்களாய் நாம் காணப்பட்டோம். அல்லேலூயா. என்ன சொன்ன? அவர் நாம செய்த பாவம் எண்ணிக்கைக்கு அடங்காததாய் காணப்பட்டது. ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம லிஸ்ட் போட்டோம்னா தெரியும் நம்ம எப்படியெல்லாம் நம்ம பாவம் செய்திருக்கிறோம், எத்தனை பாவங்கள் நாம் செய்திருக்கிறோம் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எண்ணிக்கைக்கு அடங்காத பாவங்கள் நாம் செய்திருந்தாலும் அவர் என்னை நினைவு கூர்ந்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஆனா அந்த தவறை நாம திருத்திக்கிறோமா பார்த்தா திருத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தவறு செய்த போது, தீர்க்கதரிசி மூலமா உணர்த்தப்பட்ட போது, நீ இந்த பாவம் செஞ்சிருக்க, கர்த்தர் உண்மையில் கோபமா இருக்கிற போது, அது என்ன சார், அந்த பாவத்தை விட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி கேட்டாரு, அப்பா என்னை சுத்தம் பண்ணுங்கப்பா. சாதாரண சுத்தம் இல்லை, ஈசோப்பினால் என்னை சுத்தம் செய்யும், சுத்த இருதயத்தை என்னுள் சிருஷ்டியும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் திரும்ப என்ன செய்யலாம்? அந்த பாவத்தை செய்யவே இல்லை. அல்லேலூயா. அப்படி ஒரு சூழ்நிலை எண்ணிக்கையாத பாவையா இருந்தாலும் கூட கர்த்தர் சில வேலைகளில நம்ம இடத்துல சொல்லுகிறது உண்டு, பாடல்கள் மூலியமா உணர்த்துகிறது உண்டு, செய்திகள் மூலமாய் உணர்த்துகிறது உண்டு. எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற போதும் நாம் என்ன செய்யறது இல்ல? அந்த பாவத்தை விட்டு வெளியில வர்றது இல்லை. அல்லேலூயா. ஆனா அந்த பொறுமையும் நமக்கு கிடையாது. சொன்ன நான் பொறுமையுடனே காத்திருந்தேன். தாவீது வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகளை, அவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது அவர் கடந்து வந்த பாதைகள் கரடுமுரடா இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் அவர் கர்த்தரை விட்டு பின்மாற்றத்துக்குள் போகவே இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற போதும் அவர் கர்த்தரை சார்ந்தே இருந்தார், கர்த்தரோடு கூட இருந்தார், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார், அவர் வழி நடத்தினவராய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க சொல்லுது, உண்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவர்களாக. அல்லேலூயா. இப்ப கர்த்தரை தேடுகிறவருக்கு வேதனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, வாழ்க்கையில எல்லா இன்னல்களும் உண்டு. ஆனாலும் கூட என்ன, அவருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுகிற போது இது எல்லாம் என்ன செய்யுது? உண்மை விட்டு தூர போகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. என்னை விட்டு தூர போகிறதா இருக்கிறது. சூழ்நிலைகள் நமக்கு எப்படியா இருக்கலாம், சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிற அனைவரும் அவருக்குள்ள என்ன செய்ய மகிழ்ந்து சந்தோஷப்படுவதாக. ஏன்னா அவருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் மாத்திரம்தான். அல்லேலூயா. இந்த உலக பாவ வாழ்க்கையை வாழ்கிற யாரும் தேவனுடைய ரட்சிப்பை என்ன செய்யறதில்ல, விரும்புகிறது கிடையாது. அதனாலதான் அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை காண முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்ற, தேடுகிற அனைவரும் எதுக்கு தேடுகிறோம்? எனக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும், இந்த பாவ வாழ்க்கையை விட்டு நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தரை தேடுகிற அனைவரும் சந்தோஷப்பட்டு என்ன செய்றார்? சந்தோஷப்படுகிறார். அவருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக என்று எப்போதும் சொல்வாராக. அல்லேலூயா.
அப்ப கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு? நமக்கு பலனா இருக்கிறேன்னு சொல்றாரு, உனக்கு கோட்டையா இருக்கிறேன்னு சொல்றாரு, உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்கிறார், உன் பாதைகளை நான் செவ்வாய்ப்படுத்துவேன் என்று எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும் நம்மை கடந்து வந்த பாதைகள் தாவீதுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிற போது நான் இவ்வளவு தூரம் எப்படி நான் கடந்து வந்தேனே தெரியல. அல்லேலூயா. ஆனா நான் எங்க இருந்தேன்? உலையான சீட்டிலப்பா இருந்தேன். ஆனா என் கால்கள் செம்மையான இடத்துல நிற்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த செம்மையான இடம் வருகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கிறவராயிருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் அதாவது நேர்த்தியான தேவன். அல்லேலூயா. நம் தேவைகள் என்ன? நம்முடைய எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு தெரியும். அவர் என்று ஒரு அணுவும் அசையாது. அல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் நம்மை போஷித்து வழி நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியிலும் கூட தேவன் நம்மை ஒரு நாளும் குறைவு இல்லாமல் நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவங்க என்ன செய்யறாங்க? ரட்சிப்பை தேடுகிறவராய் இருக்கிறார். இதுதாங்க ரட்சிப்பு. அல்லேலூயா. தேவனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆனால் பொறுமையோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஓட்டப்பந்தயம் ஓடுறோம், பொறுமையா ஓடி தேவனிடத்துல நாம் சேருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த சங்கத்துக்காக கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார், எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார், நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எங்களை நேசிக்கிறதான அந்த தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, இந்த வேலையிலே சுவாமி காலையிலிருந்து மட்டுமா எங்களோடு கூட இந்த ஆராதனை வேலையிலும் சங்கீத வேலையிலும் பாடல்கள் வேலையிலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்தபடினாலே உங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் சுவாமி வெட்கப்படுவதில்லை ஆண்டவரே. எவ்வளவு துன்பங்கள் என்பவர்கள் வந்தாலும் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து வழிநடத்துகிற வழியா இருக்கிறாலே உங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருந்தோம் சுவாமி. எங்களுக்கு தேவையானதை நீர் அருள போகிறபடினாலே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, மட்டுமாய் சுவாமி நீர் எங்களை வழிநடத்தினீர் சுவாமி. இனியும் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீர். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, இந்த பாடல்களையும் சங்கீதங்களும் ஆசீர்வதி சுவாமி. தேவ செய்தியையும் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பலகரம் இப்பொழுது இங்கே இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்தி கொடுக்கும் மகனை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேவ செய்தியானது சுவாமி எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும்படியாய் சுவாமி. எங்களுடைய காதுகள் திறவாமல் சுவாமி, உங்களுடைய காதுகள் மூடி எங்களுடைய இருதயம் ஆண்டவரை ஒருமைப்படுத்தி இந்த இடத்திலே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா சுவாமி. மீதி நேரங்களே உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
நம்முடைய ஆண்டுகளாக நம்ம சமைக்கிறாங்க. நம்மளாம் ஆடி நீக்கம் பண்ணி கல்பாக்கைங்கிறதுல முயற்சி முயற்சிக்காக கொடுத்தோம். அவர் முயற்சி கொண்டார்கள். எதிர்பார்த்து விளைவே செஞ்சமாக நேற்று 4 மணிக்காக கற்று பண்ணிட்டே இருந்தார். அந்த அதுக்காக 9 மணிக்கு நடக்கிறது. அவர்கள் போக முடியாத, அதனால் நாம் ஜெபிப்போம். அது பெரிய இக்கட்டுகள் மத்தியிலே அந்த ஆராதனை முடியும். அதுக்குள்ள இந்துடைய இருக்கிறதுனால மிகப்பெரிய ஆலயங்கள் நம்ம செய்யல கட்டி மிஷப்படும் இருக்கின்றது. இதுக்கு மத்தியிலையும் அவங்க கடைசி ஜீவன் போல வரைக்கும் சிறு பிள்ளைகள் மத்தியிலும் பெரியவர் மத்தியிலும் சாட்சியாக ஊழியர்கள் செய்து கொண்டிருந்தார். அவர் ஆசிரியர் பணி செய்திருந்தார். ஏதாவது கூட இலவசமாய் பிள்ளைகளுக்கு கொடுக்கவும், இலவசமாய் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கவும், கர்த்தரை வார்த்தை கிராமங்கள் போய் செல்லும் ஒரு கட்டத்தை பயன்படுத்தினார். சமயம் வாய்த்த போது தேவன் அவரை ஏற்றுக்கொண்டார். இந்த நடக்கிறது தேவன் தாமே அந்த ஆராதனை ஆசிரியராகவும் போன ஊழியர்கள் தொடர்ந்து நடைபெறும்படியாகவும் விசேஷமாக அந்த ஐயாவுக்கு கற்ற திருவேலை ஞானம் கொடுக்கும்படியாகவும் அவர் சாதனை திட்டத்திற்கிறவரை கற்ற ஆரம்பிக்கும்படியாகவும் உங்களுடைய ஜபத்தில் நான் நின்றுக்கிறேன். கற்றுக்கொள்ள கொண்டதாக கற்றுக்கொள்கிறார். என்னை என்று பூஜித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்று பூஜித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்து கொள்ளுமே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கொள்ளுமே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே நலமறிவேன். கர்த்தரின் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரின் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்று பொறுத்து நடத்துபவரே, தன்னை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்று பொறுத்து நடத்துபவரே, தன்னை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் மனிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சொல்ந்து கொள்ளுமே. நடக்கும் மனிதனை நம்பி வந்தோரை கிருபை சொல்ந்து கொள்ளுமே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன். கர்த்தரின் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரின் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. எங்கள் பிதாவே, உங்களுடைய அன்புக்காகவும் உங்களுடைய அற்புதமான பயிர்களுக்காகவும் உங்களுடைய பராமரிப்புக்காகவும் நன்றி சொல்கிறோம். இந்த ஆசிரியர்களுக்காக வேண்டிய பாடல் மூலமாய் சங்கீத வாசல் மூலமாய் உங்களை ஆராதிக்க நீ பாராட்டுக்காக சொல்கிறோம். இந்த நாளில் உலகமெங்கும் வீடுதோறும் ஆராதிக்கிற அந்த ஆராதனையை ஆசிரியத்து அவருடைய விசுவாசத்தில் பெருகவும் அன்பின் கீழே வளரவும் கர்த்தாவே நற்கணிகளாக சேரவும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் நீ கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக சொல்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவிலே இந்த பிரயோகங்களை நீ நடக்க பாராட்டும். கர்த்தாவே நான் என் வீட்டை அறிந்தால் கர்த்தரையே சேமிப்பு என்ற வார்த்தையின்படி வீடுதோறும் ஆராதிக்கிற அந்த ஆராதனை
ஆண்டவரே நீர் ஆசிரியத்தை நீ தரும்படியான வேண்டுகிறேன். தொடர்ந்து ஆசிரியை எல்லா கதைகளாக அகற்றிக்கொள்ளும். விசேஷமாக இந்த நாட்களிலே கொரோனா அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். தேவனின் பரிபூர்ணமான சுதந்திரப்படுத்தி இந்த காலத்தின் கிரிகளை நீக்கும்படியாய் உங்களுடைய சினம் எங்கள் மத்தியில் குறையும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி நீங்கள் இறங்கும் ஆண்டவரே நீர் எங்கள் இறக்கத்தினை செய்வார். ஆண்டவரே நீர் இறக்கம் உள்ளவர், நீர் மனமுழுக்கம் உள்ளவர். தேவனின் இறங்கி நீர் அற்புதமான காரியங்களை நடக்கும்படியான வேண்டுகிறோம். இப்பொழுதும் உங்களில் இருக்கிறதான வலிமையான விக்டோரியா அம்மா கற்றுக்கொண்டு திறந்து இவர்களும் ஒரு பகுதி வருத்தப்பட்டினாலும் அவர் மைமின் ஆயத்தில் உம்மோடு கொடுத்து அன்றைய பாடல்களை நீக்கி உம்மோடு இருப்பதில் சந்தோஷப்படுகிற மாட்டேன். தேவனே என் மூலமாக பாடப்பட்டிருக்கிறதான இழந்திருக்கிறதான ஐயாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். தினத்தாருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய ஆசிரியர் தொடர்ந்து அவர்கள் கொண்ட சுவாசத்தில் தொடர்ந்து செயல்பட ஒத்துக்கொள்ள முயற்சி தொடர்ந்து செயல்பட எனக்கு பாராட்டும் கனமை எடுத்துக் கொள்ளும். இயேசுமனை கேட்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கடந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்வதில் போகாமல் இருப்போமாக. நன்மைங்கிறது என்னன்னு சொன்னோம், சோறு என்பது என்னன்னு சொன்னோம். இந்த கடைசி நாட்களிலே நாம் அவையெல்லாம் செயல்பட வேண்டியது. தேவன் நம்மை குறித்து வாழ்ந்திருக்கிறார். இயேசு நமக்கு சாட்சியாக இருக்கிறார். இந்த வாரம் தொடர்ந்து காலையில் வாசிப்போம். வெளிப்பட்ட சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்றான். இந்த காரியத்தை நான் வெளியிட்டது மிக அவசியமாக இருக்காங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவிலே அவர் காணப்பட்டார். இந்த சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய சித்தத்தை நம்முடைய காரியங்களை விலையேறமாக்கிறார். அதை பற்றி வெளிப்பட்டு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த காரியம் நமக்கு விளங்குகிறது. பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசுக்கு வெளிப்படுத்தி, இயேசுவானவர் தூதனுக்கு வெளிப்படுத்தி, தூதன் சபையை லீடர் நடத்துனருக்காக ஊழியக்காரருக்காக செயல்படுத்துகிறார், வெளிப்படுத்தப்படுகிறது. முக்கியமான காரணம், இயேசு இந்த பூமியில் இருந்தபோது 3 காரியங்களை சொன்னார். நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கப் போகிறது. அல்லேலூயா. ஆனால் அப்போஸ்தலன் யோவான் ஒரு முக்கியமான காரியம் சொல்கிறார். நடக்கப் போகிறது, இனிமேல் நடைபெறப் போகிறது. அது கண்டினியூவாக வருது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபமானங்கள் மூலமாய் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். இந்த உண்மையை யோவான் அப்போஸ்தலனுக்கு தேவன் தாமே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான ஒரு முக்கியமான காரியம். ஆகையினால் இதை வாசிக்கிறனும், இதை கேட்கிறனும், இதை கை கொள்ளுகளும் பாக்கியவான்கள், ஆசிரிக்கப்பட்டவர்கள். ஆகையினால் வெளிப்படுத்த சுவிசேஷம் சொல்கிற போது இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்கள் தான். ஆகையினாலே இது ஒரு தீர்க்கசனமாக நாம் எடுத்துக்கொள்வது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மையானால், இயேசு மரித்திருந்து உயிரிழந்து உண்மையானால், அப்போஸ்தலன் யோவான் மூலமாய் வெளிப்படுத்தின காரியங்களும் உண்மையாய் காணப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இங்கே யோவான் வெளிப்படுத்த 17ஆம் அதிகாரம் 17ஆம் சொல்லப்பட்டிருக்க அந்த சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது,
என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியம். எல்லாம் கவனிங்க. சபையானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ரகசிய வருகை, பகிரங்க வருகைன்னு சொல்லப்பட்டது. அந்த ரகசிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 7 ஆண்டுகள் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியாகத்தில் விருந்துண்பார்கள். கைவிடப்பட்ட பிள்ளைகள் பூமியிலே இரத்த சாட்சிகளாய் மறிப்பார்கள். அதுக்கு பிற்பாடு இதுதான் அறிய வேண்டிய முக்கியமாக இருக்கிறது. அறிய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். இதில் வெளிவந்த பிற்பாடு இரத்த சாட்சிகளாய் செயல்பட்டு கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து வருகிற மக்கள் 2வது பகுதியில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த பகுதி கைவிடப்பட்டவங்க 7 வருஷம். ஒரு பகுதி யூதர் பகுதி, ஒரு பகுதி சபையின் பகுதி. இங்கே 3 வருஷம், அங்கே 3 வருஷம் உபத்திரப்படுவார்கள். இந்த உபத்திரத்தில் ஜெயங்கொள்ளர்கள் கர்த்தருடைய வரைக்கு 2ஆம் வரைகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். 7 ஆண்டு முடிந்த பிற்பாடு இயேசு ஆண்டவர் பரிசுத்தவான்களோடு கூட இந்த பூமியில் இறங்கி வருவார். இறங்கி வந்து செய்கிற காரியத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இறங்கி வந்து செய்வார்னா 1000 ஆண்டு அரசாட்சி செய்வார். இந்த 1000 ஆண்டு அரசாட்சி செய்கிற போது பிசாசு கட்டப்படுகிறார். பிசாசு கட்டப்பட்ட பிற்பாடு அங்கே ஒரு அமெரிக்காவில் ஒரு ஆட்சி உண்டாகும். அமைதியான ஒரு ஆட்சி உண்டாகும். நீதி நியாயம் விளங்கும். அவனவன் செய்த நன்மைக்காக தக்க பலன் அடைபடிக்கு கிறிஸ்துவ நியாயாசனத்தில் நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே தான் நியாயத்தீர்ப்பு நடக்கிறது. அந்த நியாயத்தீர்ப்புக்கு பிற்பாடு பிசாசானவன், கட்டப்பட்ட பிசாசானவன் அவிழ்க்கப்படுகிறார். கட்டப்பட்ட பிசாசு அவிழ்க்கப்பட்ட உடனே ஆட்டுக்குட்டியான ஆண்டவராய் தேவனோடு உடனே செய்வான், யுத்தத்துக்கு வருவான். அங்கே ஆண்டவரும் நம்ம முதலமைச்சர் பங்கு விட்ட பரிசுத்தவான்களும் இரத்த சாட்சியம் வந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் சேர்ந்து செய்வாங்க. அந்த சாத்தானை மேற்கொண்டு அவனை அகால பாலத்தில் நிச்சயமாய் தருவார். அந்த சூழ்நிலையில் தான் இந்த பகுதியை நாம் காண்போம். இல்லையா? இப்போ படிக்காமோ நம்ம சூழ்நிலை அறிஞ்சால் தான் முடியும். நம்ம படித்தா ஒன்றும் முடியாது. சூழ்நிலை 17-14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியான பிசாசு கட்டப்பட்ட பிசாசு அவிழ்க்கப்பட்ட உடனே ஆட்டுக்குட்டியாரு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்வாங்க, யூதர்களோடும் என்ன செய்வாங்க, யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அல்லேலூயா. இயேசு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றார். பாவ மாமிசத்தில் விடுதலை பெற்றார். சாபத்திலிருந்து விடுதலை பெற்றார். மரணத்திலிருந்து ஜெயம் பெற்றார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நான் அவருடைய அவர் பேசிட்டு இருக்கும்போது டக்குனு எனக்கு இயேசு மரணத்தின் ஜெயம் பெற்றபடினால் அவருடைய நாமளும் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அதான் முக்கியமான காரியம். இங்கே யுத்தம் செய்து என்ன செய்தார்கள், என்ன செய்யல அவர்களை படிக்கப்போ ஆட்டுக்குட்டியான கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிற அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களும் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த செய்தியான நம்ம கொடுக்குற ஆலோசனை
அந்த முதலாம் உயிர்த்தலை நாம் பங்கு பெற வேண்டுமானால், வருகிறதான உபத்திரத்திலிருந்து 666 கேட்டுமான் வெளிப்பட்டார்கள் சொல்லி அந்த நாளை தவிர்க்கப்பட வேண்டுமானால் என்ன எப்படிப்பட்ட இருக்கணும்? 3 காரியங்கள். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். இதுக்கு தான் இந்த உபதேசம் கொடுக்கப்படுது. இதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை, இதுக்கு தான் வேத பாடம், இதுக்கு தான் கன்வென்ஷன் கூட்டங்கள். இதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில் வந்து பிரசங்கம் செய்தார். இயேசு சொல்லும்போது மத்திய 9 நினைக்கிறேன், ஆவிகளை மனம் திரும்பும்படியாக வந்தால் சொல்லப்பட்டது. வாசிங்க அப்போ மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன்னு சொன்னார். நல்லா கவனிங்க. என் காரியமாக யார் போவான் என்று சொன்னார். ஏனென்றால் நல்லா கவனிங்க, 6ஆம் ஏவர் தவறின பிற்பாடு அவளை மீட்கும் பொருளாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் எழுப்பினார்கள். மோசே எழுப்பினால் முடியாமல் போச்சு, தாவீது எழுப்பினால் முடியாமல் போச்சு, எலியா எலிசா கொண்டு எழுப்பினால் முடியாமல் போச்சு, எத்தனையோ தீர்க்க செல்வம் முடியாமல் போச்சு. இனி தினக நான் எப்படி மீட்க வேண்டும்? தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு இந்த உலகத்தில் வந்து இவர்களை மீட்கும் பொருளாக தம்மை அர்ப்பணித்தார். யார் இந்த காரியம் போனால் அவரே என்ன செய்ய இந்த பூமிக்கு வந்து ஜனங்களை மீட்டுக் கொடுத்தார். அதாவது முக்கியமான காரணம். அப்போ முதல் அந்த அழைப்பை அவர் நிறைவேற்றினார். அழைப்பை நிறைவேற்றினார். பிதாவுடைய சித்தத்தை அவர், இந்த நோக்கத்தை அவர் இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவன் சில நோக்கத்தை நம்ம வைத்திருக்கிறார். தேவன் நம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட பிராயம் வந்தோடனே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லிக் கொடுப்போம். நீ டாக்டர் ஆகணும், நீ பிரசங்கியார் ஆகணும், நீ பெரிய அரசியல்வாதி ஆகணும் சொல்லி அவன் நடக்கிறதுல நான் பயிற்றுவிக்கப்படுகிறேன். இது யாராலும் மாற்ற முடியாது. பெற்றோரும் அதுக்கேற்ற அது திட்டம் போட்டு அதுக்கேற்ற பணத்தையோ அதுக்கேற்ற செயல்களை செயல்படுத்துகிறார். அதே போலதான் தேவன் தம்முடைய திட்டத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்து அதன்படியாக அவர் செயல்பட்டார். ஜனங்களோட பேசும்போதெல்லாம் சொல்லுகிறேன், நீ கவனிக்கணும். கடந்த நாட்கள் நான் சொல்லியிருக்கிறேன், எது செய்தாலும் பிதாவின் அனுமதி இல்லாமல் செய்ய மாட்டார். தன்னை வெளிப்படுத்த, தன்னை யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? நான் அவர் சாயலாக வந்திருக்கிறேன், நான் அவருடைய குமாரன், என்னை நீங்கள் விசுவாசிங்க, என்னை நம்புங்க, நீங்கள் விரும்புகிற அந்த விரும்புகிற தேவன் நான் தான். ஆனால் சொன்ன செய்யல, விசுவாசிக்கல, மேசியன்னு சொன்ன நம்பவே இல்லை. ஆகினால்தான் இந்த சூழ்நிலை ஒப்பு கொடுக்கிற சூழ்நிலை உருவாச்சு. அவர் தன்னுடைய வேலையை 3 வருஷத்துக்குள்ள நிறைவேற்றி விட்டார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பிதாவின் வலது வருஷத்துக்கு பழி போனார். அதுக்கப்புறம் தேவனுடைய திட்டத்தை அவர் செயலாற்றுகிறார். அந்த செயல் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த செயலில் இயேசு இந்த பூமியில் அவரும் அழைக்கப்பட்டிருந்தார். புதிய ஏற்பாட்டு மக்களாக இருக்கிற நாம் இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், எங்களோட சுவிசேஷத்தினால் நான் உங்களை அழைத்திருக்கிறேன்னு சொல்லிக்கிறார். அப்போ அந்த சுவிசேஷம் என்னது? மனம் திரும்புங்கள், பழுவூர் ராஜ்யம் செய்யமா இருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே எண்ணத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இணைப்பாடுகிறேன். அந்த அழைப்பு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. அழைக்கப்பட்ட ஒரு அநேகர், அழைக்கப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொள்கிற மனுஷனை கர்த்தர் பிரிந்து இருக்கிறார். இந்த 3 காரியம். அப்போஸ்தலன் பவுல் அழைக்கப்பட்டார், அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார், அடுத்தது அவர் பிரிக்கப்பட்டார். அப்போஸ்தலன் பவுல் எவ்விதமாக அழைக்கப்பட்டார் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அவன் கிறிஸ்தவர்களை ரொம்ப துன்பப்படுத்தினான். பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டே இருந்தார். முள்ளில் உதிப்பது கடினமாக என்று சொன்னார். முள்ளில் உதிக்கிற ஞான வகையத்தில் வெளிப்படுத்தார், இயேசு என்று வெளிப்படுத்தினார்.
அவர் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு தம்மை தேவன் தெரிந்து கொண்டார். எவ்விதமாக மனதிரும்பி ஸ்நானம் எடுத்தார். அல்லேலூயா. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். யோவான் 1:12 சொல்லப்படுகிறது, ஆண்டவராக இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். அவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பவுலை கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்கு என்ன செய்தார்? பிரித்தெடுத்தார். இப்போ பிரித்தெடுத்தவர் என்ன சொல்கிறார்? பிலிப்பியர் 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாசம் மட்டும் வாசிப்போம். பிலிப்பியர் 3:10. பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் நான் வல்லமையையும் அவரையும் அவருடைய உயிர்த்தெழு வல்லமையை அறியும்படிக்கு அவருடைய பாடலின் ஐக்கியத்தை அறிகிறதுக்கும் அவருடைய பாடல் ஐக்கியத்தை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய மரணத்துக்குள்ளாகி மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவத்தில் இருந்து எழுந்திருப்பது எப்படியாலும் மருத்துவ உயிரோடு எழும்பும்படியாக தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் அவர்களுக்காக நஷ்டமில்லும் குப்பையிடுகிறேன். ஹல்லேலூயா. அதுங்க இதான் அவருடைய நோக்கம். நோக்கம் என்னது? கடத்தப்பட்டிருக்கு. நான் உயிரோடு எழும்ப வேண்டும். மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை நம் தேவனோடு காணப்பட வேண்டும். இது பவுல் புரிந்து கொண்டார். 1ஆம் நூற்றாண்டு பரிசுத்தவான்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். அப்போஸ்தலர்கள் புரிந்து கொண்டார்கள். தேசம் எங்கு போய் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தினார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு தேவன் நமக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கிட்ட தேவன் யாரை பிரித்தெடுக்கிறார்? நல்லா வாசிக்கும் போது 1:26 வாசிக்கும் போது, உலகத்திற்கு பைத்தியக்காரா இருக்கிற நம்ம தான் செய்யறாரு, நம்மளை தெரிந்து கொள்றார். உலக ஞானிகள் அவங்க, ஆனால் ஞானியை கட்ட தெரிந்து கொள்ளவில்லை. ஞானிகள் யாரை பைத்தியக்காரர் நினைக்கிறாங்களோ அவளை கட்ட தெரிந்து கொள்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். எந்த வசனத்தை நாம் கண்டுகொள்ளலாம்? யோவான் 1:12 வாசிக்கும் போது என்ன செய்யலாம்? நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவர் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு என்ன செய்யணும்? பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, பிரசங்கத்தை விடக்கூடாது. அவரோடு இருப்பார். யாரும் இருப்பார்? அந்த 1000 ஆண்டு அரசாட்சி நடத்துவாங்க. தேவனோடு இருப்போம். நீங்க தேவனோடு இருக்கணும். அப்படின்னா நோக்கம் என்ன? மரணத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை நாம் தேவனோடு கூட இருக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கேன்னா நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு என்ன செய்யணும்? பாத்திரவான்களாக இருக்கணும். எப்படி பாத்திரவான்களாக இருக்கிறது? எபேசியர் 4ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்போ சீக்கிரம் படிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டன்றன் ஆகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தியானவனே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரனாக நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தம் மிகுந்த ஒன்னா படிங்க சார். மிகுந்த நீங்க பிரசங்கத்தை கவனித்து அந்த டேஸ்ட்டை நீங்க கரெக்டாக பிடிக்கணும். இருக்குன்னு படிச்சா எனக்கு புரிய முடியாது. மிகுந்த மனத்தாழ்மையும் கவனிங்க. பாத்திரவங்களா இருக்கணும். எப்படி பாத்திரங்க? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தாழ்மை அவசியம். அடுத்தது சாந்தமும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாந்தம் அவசியம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சிலுவையின் மரண பரிந்த தன்னை என்ன சார் தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பார்க்கும்போது அவர் சாந்தமுள்ளவராய் காணப்பட்டார். சாந்த சொர்பியாய் காணப்பட்டார். படிங்க. நீடிய பொறுமையுள்ளவராய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு செயல்வாசம் கேட்டீங்களா? அவனுடைய அன்பை அவருடைய அற்புதத்தை நம்ம எதிர்பார்க்க வேண்டும். என்ன தேவை? பொறுமையுடையவர் பூமியாடுவான்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை இல்லை. ஒன்றும் ஆத்திரப்பட்டுரும், ஒன்றும் கோவப்பட்டுரும். அதான் பிரச்சனை. அன்னைக்கு அந்த அழைப்பை இப்படிதான் இறந்து விடுறாங்க. அதான் கொஞ்சம் போன மாதம் பண்ணேன், கோபம் கண்டால் என்ன செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்கன்னு சொன்னேன். இந்த பொறுமை இல்லாதனால தான் அநேக காரியங்கள், சில சம்பவங்கள் குடும்பத்திலையும் பிரச்சனை வருது, சமுதாயத்திலையும் பிரச்சனை வருது, மற்ற திருச்சபையிலும் பிரச்சனை வருது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள்
இயேசுநாதருடைய வாழ்க்கையில இந்த பொறுமையை காணலாம். ஒன்று விளக்குறதுக்கு நேரம் இல்லை, பண்ணிச்சுக்கிடுங்க. பொறுமையும் அன்பினால் ஒருவர் தாங்க. அன்பினால் ஒருவர் தாங்கு. நல்லா கேளுங்க. நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவங்களாக இருக்கணும்னு சொன்னால் அன்பினால் ஒருவர் நினைச்சனும் தாங்குவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தது சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சமாதான கட்டினால் சமாதானம் முழுவதாக இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் சமாதானம், ஊழியர்களே சமாதானம், எல்லா சமாதானம். உங்கள் வீட்டு பிரவேச சமாதானம். சமாதானம் கட்டினால் என்ன செய்யணுமா? நம்மளுடைய ஆவியின் ஒருமையை என்ன செய்யணும்? பார்த்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு சமாதானத்தினால தேசத்தில் பிரச்சனை பாருங்க. ஏன் சொல்ற உனக்கு கிடைத்திருந்தனால யாரும் உன் சமாதானத்துக்கு என்று அறிந்திருந்தால் நலமாய். ஆகினால தேவ சமாதானம் மனிதனுக்கு தேவையா இருக்கிறது. அந்த சமாதானம் எங்கிறது இறுதியில் வருகிறது. யாருக்கு தான் தேவன் தருகிறார். அது சொல்றதுக்கு டைம் இல்லை. ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கு. இவ்விதமாக நாம் என்ன செய்யணும்? சுவிசேஷத்துக்கு பாத்திரங்களாகி நடந்து கொள்ள வேண்டும். அப்போ இவங்க தான் அழைக்கப்பட்டவங்க. இவர்கள் தான் இயேசுவோடு கொடுப்பாங்க. இவங்க தான் ஆட்டுக்குட்டி சேர்ந்து என்ன செய்து பிசாசோடு யுத்தம் பண்ண முடியும். இவங்க தான் ரகசிய வரி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இவங்க தான் தேசத்தை ஆளுகை செய்வார்கள். ஆகினால் உங்களோட அழைப்பை நீங்கள் செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். அழைக்கப்பட்ட அழைப்பு உறுதியானவர்கள், இரவாரிகள் மாறாதவைகள் சொல்லப்படுகிறது. அவருடைய அழைப்பு ஒருபோதும் மாறாதவர்கள். தேவன் வேதத்தில் பலரை அழைத்திருக்கிறார். ஆபிரகாமை கருத்து அழைத்தார், ஈசாக்கை கருத்து அழைத்தார். இப்படி அநேகரை கருத்து அழைத்து, எலிசாவை கருத்து நிறைய அநேக பரிசுத்தங்களை சொல்ற டைமில் அநேகரை கருத்தை அழைத்து தேவன் அவரவர்களை கொண்டு பரிபூர்ணமான சித்தங்களை அவர்கள் செய்து வைத்தார். ஆகினால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கு. நாம் அவருடைய அழைப்பை என்ன செய்யணும்? அழைப்புக்கு நம்ம பாத்திரங்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். 1 வாசிக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யப்போ 14 மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்தவன தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. ராஜ்யத்துக்கும் மகிமைக்கு நீங்கள் பாத்திரராக இருக்க வேண்டும். இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2-3 வருஷங்கள் வாசிக்கும் போது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவர் மகிமைக்கு நம்ம செய்கிறோம் பாத்திரவான்களாய் நாம் காணப்படுகிறோம் என்று நாம் உணர்வுகளாய் நாம் காணப்படுகிறோம். இதுதான் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் சொல்லப்படுகிறது. அவர் தமது தீர்மானத்தின்படி என்ன செய்தாரு? நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். யாருடைய தீர்மானம்? படிக்கும் அவர் தம்முடைய கிருபையின்படியும் நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் நம்முடைய கிருபையின்படி என்ன நமக்கு சில வல்லமைகள் இருக்கும். சில இப்போ அருமையான தம்பி நல்லா பாடுகிற சில காரியங்கள் திறமைகள் இருக்கு. நம்முடைய சுய கிரிகளை அவர் ரசிக்காம எப்படி ரசிக்கிறாரு? அவருடைய தீர்மானத்தின்படி நம்மளை ரசிக்கிறார். நீங்க வாசிக்கும் போது அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் அதிகாரம் 5 டைம் இல்லை. அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டு நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகையால் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரங்கள் நடக்கும்போது அவருடைய தீர்மானத்தை நாம் நிறைவேற்றுவதாக நாம் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவனுடைய அழைப்பு நம்முடைய நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். அதே 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிற போது அவர் நம்முடைய பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறன்னா 2 பேரும் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் பேர் சொல்கிற அழைப்பையும் தெரிந்து கொள்ள நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பசங்க அப்போ அல்லேலூயா, அல்லேலூயா. அழைப்பு கொடுத்தான் பேசுகிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் நமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் புரிந்து தேவன் தாமே கொஞ்ச காலம் இல்ல 2 பேரும் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகியால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும். ஆகியால் சகோதரரே என்ன செய்யணும்? உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். படிங்க படிங்கப்பா. தெரிந்து கொள்வதை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. செய்தால் நீங்கள் ஒருபோதும் இடறி விழுவதில்லை.
நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதை நம்ம செய்யணும், உறுதிப்படுத்திக் கொள்வது மிகவும். எப்படி உறுதிப்படுத்திக் கொள்கிறது? வசனம் வாசிங்க, 5ஆம் வசனத்துக்கும் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வது எவ்விதமாய் உறுதிப்படுத்திக் கொள்வது. படிங்க அப்போ 5ஆம் வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட ஞானத்தையும். நல்ல கவனிங்க, என்ன விசுவாசம் தேவை, விசுவாசத்தோட ஞானம் தேவை, விசுவாசத்தோட தைரியத்தையும், விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானம். நல்ல விசுவாசம் தேவை, அதோட செய்யும் நமக்கு ஞானம். விசுவாசத்தோட நமக்கு தைரியம் தேவை, தைரியத்தோட நமக்கு ஞானம் தேவை. விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, தைரியம் வேணும். தைரியம் மட்டும் இருந்தால் பத்தாது, ஞானமும் தேவையா இருக்குது. எந்த காரியத்தையும் செயல்பட தேவை, நம்ம ஞானம் அவசியமாக இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ஞானம் ரொம்ப அவசியம். ஞானம் எங்க கிடைக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படும்போது அவர் ஞானத்தை கொடுக்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு விசுவாசம் தேவை, உங்களுக்கு தைரியம் தேவை, உங்களுக்கு ஞானம் தேவை. தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். ஞானத்தோட இச்சை அடக்கமும் நமக்கு தேவையா இருக்கு. இச்சை அடக்கம், இச்சை அடக்கங்கிறது அது 3 பகுதியாக பிரிக்கலாம், சொல்றதுக்கு டைம் இல்லை. இச்சை அடக்கம் என்று சொல்லுகிற போது இந்த வாசிப்போம், கலாத்தை படிக்கிறேன். கலாத்தை 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் படிக்க வேண்டாம். அது படிக்கும்போது அந்த இச்சை அடக்கம் இச்சை அடக்கம் சொல்லும்போது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3 உள்ளடங்கி இருக்குது. இச்சை அடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமை. அடுத்தது பொறுமையோட தேவ பக்தியையும். பொறுமையின் தேவை, தேவ பக்தியின் தேவை, தேவபக்தியோட சகோதர சேவை. இவெல்லாம் நம்ம கூட்டி வளர்ந்து இத்தனை காரியம் இருந்தால்தான் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ள நினைக்க முடியும். இல்லாமனா பிசாசு உங்களை வஞ்சித்து விடுவார். நீங்கள் ஒருபோதும் இடறி விழுவதில்லை. இன்னைக்கு அதிகளுடைய வாழ்க்கையில இடறி விழுகிறார்கள். நல்லா கவனிங்க. தென்னை மரத்துல நல்ல காய் காய்க்குது, நல்ல பூ பூக்குது, நல்ல வேணும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து பூவும் கீழே விழுந்தது, காயும். அதில் ஒரு சிலது மட்டும் என்ன செய்யுது, பிடிச்சு காயாய் பிடிக்குது. அல்லையா? ஆகினால் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வது என்ன செய்யணும், உறுதிப்படுத்திக் கொள்வது. ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அவருடைய அழைப்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கு. அல்லையா? இது நம்முடைய கரையானால தான் இன்னைக்கு அன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஒரு காலத்தில் வல்லமையாக பயன்படுத்தப்படுறாங்க, அற்புதங்களை செய்வாங்க. கடைசி என்ன செய்கிறாங்க, அவிசுவாசம் வந்துடுது, ஆதேரியம் வந்துடுது, சகோதர ஸ்நேகம் போயிடுது, இச்சை வந்துடுது. அப்புறம் இப்படி பழைய காரியப்பட்ட இதெல்லாம் வந்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ இடறி. அப்போ தேவனுடைய கற்று சொல்ல நம்ம ஒருபோது நினைச்சக்கூடாது. இடர் உண்டாக்கணுங்க ஐயோ, இடர் உண்டாகணுக்கும், இடர் படகுனுங்க ஐயோ, இடர் உண்டாக்கணுங்க ஐயோ. ஆகினால தேவனுடைய பிள்ளைகள் பேசி பிரிப்பு 1ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் போது இடலற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும், பிழை இல்லாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும், குற்றவாளிகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகினால் தேவன் அந்த அழைப்பை நாம் என்ன செய்யணும், உறுதிப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம். நாம் பாதுகாத்துக் கொள்வது அவசியம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அழைத்து என்ன செஞ்சார், அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை என்ன செய்தார், நிறைவேற்றுகிறார். அதுபோல கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதுமாதிரி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற தேவன் நம்ம அழைப்பை நான் நிறைவேற்றும் போது கர்த்தர் நம்மை கொண்டு மகிமையான காரியங்களை அவர் செய்கிறவர்களாக காணப்படுகிறார். இது நீ ஜனங்கள் அறிந்து கொள்வதில்லை. ஆகினால நீங்கள் சில பிரச்சனைகளுக்குள்ள என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் காணப்படுகிறார்கள், ஆதி அன்பை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். எபேசு சபையில் உண்டான ஒரு அனுபவம். இந்த பவுல் ஆசிரியர் 7 சபைகளுக்கு எழுதுகிறார். நல்லா கவனிக்கணும். கடைசி முடிவில் தான் இதை சொல்லப்பட்டிருக்கு. ஆசிரியர் 7 சபையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெற்றியையும் அவங்க தேவனுக்காக படிக்கிற பிரயாசத்தையும் இனிமேல் வரப்போகிறதான தண்டனையும் அது தப்பித்துக் கொள்ளக்கூடிய காரியங்களை கருத்து தவறுகளை என்ன செய்கிற உணர்த்துகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனா விட வேண்டியதை விட்டு எடுக்க வேண்டியதை
எடுத்து நாம் செயல்படுகிற போது அந்த அழைப்பை நாம் பாதுகாக்கப்படுகிறது. அதுக்கு தெரிவதையும் வாசிக்கும்போது கிறிஸ்துவின் சரீரமாக சபையின் மகிமையை அது வெளிப்படுத்துகிறதா இருக்குது. அநேகராக நாம் ஒன்றாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. எப்படி கிறிஸ்து நமக்கு தலையாய் மாறுகிறார். கிறிஸ்து எவ்விதமாய் தலையாய் மாறுகிறார்? அவர் மரித்தோர்ந்து உயிர் தெரிந்ததினாலே அவர் நமக்கு தலையாய் மாறுகிறார். நாம் அவருடைய அவயங்கள். எப்பொழுது அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை நாம் விசுவாசித்து அந்த சொன்ன வாசல் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2-3 வாசித்தோம் இல்லையா? சகோதர அன்பு, சமாதானத்தின் ஐக்கியத்தை காத்துக்கொண்டு இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிற போது அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது. நாம் அவருடைய அவயங்களாகி மாறுகிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அதனால அது மிக அவசியமாக இருக்கிறது. அந்த கவனிங்க. ஆகையினால் தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக காணப்படுகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய காரியங்களை நமக்கு நினைச்சால் சொல்கிறார். ஆகையினால் நம்முடைய அழைப்பை நாம் பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 1 சொல்கிறார், பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல புத்தியும் தேர்தல் நமக்கு என்ன செய்கிறார்? அப்போஸ்தலத்தை நமக்கு செய்கிறார், வெளிப்படுத்திக் இருக்கிறார். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். தேவன் நம்ம எதுக்காக அழைத்தார்? அந்த அழைப்பின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் அழைக்கப்படும் மத்தேயு 28ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கு. சகல ஜனங்களை சீஷராக்கி பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். தேவனுடைய அழைப்பின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளவர்களாக இருக்கணும். தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்? ஒன்று நித்திய மகிமைக்கு நாம் அழிந்து போக நித்தியம் அழைத்திருக்கிறார். ஆனால் தேவன் நமக்கு நோக்கம் என்ன? அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தலாம் நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வது அவசியம். இன்னைக்கு அநேக அதை செயல்படுகிறார்கள், செயல்பட்டு மறந்து விடுகிறார்கள். 2வது வாசிக்கும் போது யோவான் 4ஆம் அதிகாரம் 23 சொல்லுவது, நாம் தேவனுக்கு முன்பாக நன்றி உள்ளவர்களாக அவரை நாம் ஆராதிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். நல்லா கவனிங்க. நன்றி உள்ளவர்களாக அவரை நாம் ஆராதிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். அதே போல மத்திய 5ஆம் அதிகாரம் 14-16 நம்முடைய தேவன் ஒளியா இருக்கிறார். ஆகவே நாமல் என்ன செய்யணும்? அந்த ஒளியிலே நடக்கிறவர்களாக நாம் காணப்படும். நம்மை காண்போர் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை காண்கிறவர்களாக காணப்படும். தேவன் அழைப்பின் நோக்கம் நன்றாய் கவனிக்கணும். அழைப்பின் நோக்கம் முதலாவது அனைவரை நாம் சீசராக்க வேண்டும். 2வது நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் ஆராதனை பண்ணிகளாய் காணப்பட வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 23 அடுத்த வசனத்தில் மத்திய 5ஆம் அதிகாரம் 14-16 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் என்ன செய்யணும்? ஒளியிலேயே நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த நாட்டு கிறிஸ்தவனோட பேர் வந்த காரணம் என்ன? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ இயேசு கிறிஸ்துங்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அர்த்தம். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருக்கு இயேசு என்று தான் பேர் இருந்தது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பேர் யாரு? வெளி மாநில மக்கள் தான், பிரஜை தான் பேர் வச்சாங்க. இவர்களுக்கு கிறிஸ்தவர்கள், இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர் ஒளி இருக்கிறத போல நாம் என்ன செய்யணும்? ஒளி. இதுதான் அந்த அழைப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளும். அல்லேலூயா. அழைப்பின் நோக்கம். அடுத்து நான் படிக்கும்போது 1 போது பரிசுத்த வாங்கல் ஆகும்படி நம்மை அழைத்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களை அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை ஆகினால உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கணும்? நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இயேசுநாதர் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக இருந்தார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூட முடியாது. ஆகினால பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. அந்த பரிசுத்தம் 3 பகுதியில் வெளிப்படுகிறது. 1 வசனத்தின் மூலம் பரிசுத்தம், 2வது ஞானஸ்நானத்தின் மூலமாய் பரிசுத்தம், 3வது பரிசுத்தாவின் மூலமாய் பரிசுத்தம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவன் தரிசிப்பது. தேவனுடைய நோக்கம் நாம் இந்த பூமியிலே பரிசுத்தமுள்ளவராக இருக்கும்படியாக அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து அந்த இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு அள்ளி ஞானஸ்நானத்தின் மூலமாய் நாம் என்ன செய்யறோம்? பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆகினால தேவன் பரிசுத்தமாகும்
வாசத்தின்படி நம்மளை சுயாதீனத்துக்கு சுயாதீனமாய் செயல்பட வேண்டும். இப்போ ஒரு எறும்பு மாடு இருக்கு, ஒரு நாய் இருக்கு, ஒரு அடிமை இருக்கு. இவங்களாம் தங்களுடைய விருப்பத்தின்படி செயல்பட முடியாது. இந்த ஆதாமும் ஏவாளும் கட்டி வச்சிருந்தா, அந்த சுயாதீன தன்மை வச்சு தேவன் வச்சிருந்தா, அவங்க ஒருபோதும் செய்ய முடியாது. அந்த கனியை வச்சிருக்காங்க, புஷித்திருக்க முடியாது. இப்போ நாய் இருக்குன்னா திட்ட வருவானா போனால் நம்மளை கடிப்புப்பா, ஏப்பா நம்ம கடிப்படுவானேப்பா, உண்மை தானே? அல்லேலூயா. ஆகினாலே கர்த்தர் நமக்கு வந்து சுயாதீனத்தை கொடுத்திருக்கிற, அதுதான் அவனுடைய இன்னைக்கு இந்த சுயாதீனம் காலத்தில் லைட் இவ்வளோ எரியுது. இந்த சுயாதீனம் மனுஷன் கண்டுபிடிக்கிறான், தேவன் கொடுக்கும். அப்படின்ற கூட ஒரு மனுஷன் தேவன் பகலையால சூரியனையும் இரவையால சந்திரனை பிடித்தார். அவ்வளோ வெளிச்சம் இருக்கு. இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சதுக்கு பைசா கொடுக்கணும், எரிச்சதுக்கு பைசா கொடுக்கணும், காசு கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். அப்போ மனுஷன் தேவனுக்கு நிகராக ஒரு செயல்பட பார்க்கிறான். அதான் நம்முடைய சுயாதீனம். அமெரிக்காவில் நடக்கிற காரியத்தை நாம் இங்கே காண்கிறோம். இங்கே டெல்லியில் நடக்கிற பேச்சுகள் முகங்களை நம்ம இங்கே பார்க்கிறோம். இது மனிதனுடைய திறமை, மனிதனுக்குண்டான ஞானம், தேவன் கொடுத்த சுயாதீனம். கட்டுப்படுத்தி வச்சிருந்தா என்ன செய்ய முடியும்? நாயை போல கட்டி வச்சு செய்ய முடியுமா? அதே போல தோட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். தேவன் சுயாதீனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது இன்னைக்கு ஜனங்கள் அது அறியல. அப்போ அந்த சுயாதீன தன்மையை நாம் என்ன செய்யணும்? அதில் நாம் செயல்படுவதாய் நாம் காணப்பட வேண்டும். அதனால மனமும் மாம்சமும் கூட என்ன செய்ய நம்ம செய்யக்கூடாது, ஜீவிக்க கூடாது. நமக்குன்னு சில ஒரு கட்டுப்பாடு. நான் பார்த்து சொல்லுவேன், நமக்குன்னு சில ஒழுங்கு வச்சுக்கணும்ப்பா. காலை 8 மணிக்கு எழுப்பேன், இந்த வேலை நான் செய்வேன், நான் காலை டியூட்டி போட்டணும், இல்லை முந்தின நாள் இன்னென்ன வேலை செய்வேன், இப்படியெல்லாம் டியூட்டி போட்டணும். இல்லை அப்படின்னா நம்மளை சோம்பேறி ஆகிக்கொள்ள பிசாசு நம்மளை வஞ்சித்து விடுவான். நமக்குன்னு ஒரு திட்டத்தை நம்ம உருவாக்கி கொள்ள வேணும். அவங்க இந்த சுயாதீனத்தை கொடுத்துருக்குற. அப்போ நம்மகிட்ட சுயாதீனத்தை வரும்போது மட்டும் என்ன செய்ய முடியாது? தடை பண்ண அடிமை பாருங்க, அவன் இஷ்டத்துக்கு செய்ய முடியுமா? நான் வரணும், வானா வரணும். இந்த கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு போகிறாங்கய்யா. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. கவர்மெண்ட்டில் பிறகு சுயாதீனமாக பண்ணுறாங்க. அரசாங்கம் நம்மளால் தெரிஞ்ச கொடு. அவங்க காலையில் 10 மணி தான் போகிறாங்க. 10 மணிக்கு 10:30 தான் சீட்டில் உட்காருவாங்க. அப்புறம் அவங்க ஊழல் நியாயம் பேசி 12 தான் அது 1 மணி ஒன்று டக்குன்னு சீட் கிளம்புவாங்க. இவங்க காலையில் 6 மணிக்கு போனால் 10 மணிக்கு டீ கொடுப்பாங்க. அது 10 நிமிஷத்துக்குள்ள கொடுக்க மாட்டாங்க. வேலை செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் 2 மணிக்கு சாப்பிட 10 நிமிஷம் கொடுப்பாங்க. அப்புறம் 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. 5 மணி நேரம் வண்டி கழுதுல வந்துருக்காங்க. ஆனால் 6 மணி வரைக்கும் கான்ட்ராக்ட் வேலை சொல்ல பொய்யா. இதெல்லாம் அடிமைத்தனம். பழைய ஏற்பாட்டில் அடிமைத்தனம் கற்பனை பார்த்தாங்க. ஏன் கற்பனை வித்தியாசம் காரணம் என்ன? அமெரிக்கா கற்பனை இந்த அடிமைத்தனம். அவங்க தான் அந்த வேலை செய்யணும். ஆகினால் கர்த்தர் நமக்கு அந்த சுயாதீனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது நம்ம வாழ்க்கையில் நாம் செயல்படலாம், நாம் காணப்படும். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும் போது ஒரே நம்பிக்கை, ஒரே ஞானஸ்தானம், ஒரே பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கேன். அந்த நம்பிக்கை என்னது? பரலோகம் போய் சேரணும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கைக்கு என்ன தேவைப்படுகிறது? ஞானஸ்தானம் தேவைப்படுகிறது. அநேகராகி நாம் உண்டாக்கப்பட வேண்டும். சகோதர உள்ளவர்களாய் காணப்படணும். சமாதான ஆவின் உரிமையை நாம் கட்டியவனாய் காணப்பட வேண்டும். அன்புள்ள நாம் காண வேண்டும். தயவுள்ளவர்களாய் சாந்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இது நம்ம அந்த நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம இருந்து செயல்படுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில என்ன இடறி விடுவது? நோக்கம் அறியாமல் இருந்தால் இடறி விடுவார். அல்லேலூயா. எல்லாரும் பந்தயச்சாலையில் ஓடுவாங்க. ஓடுறவங்க எல்லாரும் பரிசு பெற முடியாது. ஒரு ஆள் தான் பரிசு பெற. காரணம் விஷயம் என்னது? அவனுடைய அந்த ஸ்டார்டிங் வச்சுட்டா ஃபுல் அப்படி தான், அவன் தான் ஃபர்ஸ்ட். ஸ்டார்டிங் விட்டுடுறாங்க. என்ன செய்யறாங்க? அப்புறம் எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் முடிகிறது இல்லை. இதுதான் தேவனுடைய நோக்கத்தை நம்ம அறிந்து நாம் செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இடர்படுவது இல்லை. நான் சொன்னேன்ல, தென்னமரம் அநேகம் பூ பூக்குது, பூ கீழே விழுந்துருது, அநேக பிஞ்சு பிடிக்குது, அநேக பிஞ்சு கீழே விழுகுது இல்லையா? ஆனால் ஒரு சில என்ன செய்யுது? பூ காயாகி அது கனி கொடுக்குற நிலை வருது. அதுதான் தேவனுடைய அழைப்பு. இல்லையா? அவருடைய அழைத்த அழைப்புகளும் கிருபா வரங்களும்
மாறாதவைகள் என்று சொல்லப்படுது. அப்போ சில போய் சொல்ற மாறாதவைகள் 7ஆம் அதிகாரம் 20 சொல்லப்படுது. 1:7 அவருக்கு நம்முடைய அழைப்புகள் மாறாதவைகள். அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? என்ன செய்ய வேண்டிய அழைப்பை நோக்கத்தை நம்ம தேவன் எதுக்காக நம்மளை அழைத்தார்? அப்போ 3ஆம் அதிகாரம் பந்தச்சாலியை படிக்க பந்தச்சார் பிலிப்பர் 3:14 படிங்க. பிலிப்பர் 3:14 சில வசனத்தை தான் நான் படிக்க சொல்கிறேன். பிலிப்பர் 3:14 சீக்கிரம் படிங்களேன். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இலக்கை நோக்கி நாம் தொடர வேண்டும். நமக்கு ஒரு இலக்கு இருக்கு. என்னது? நாம் எப்படியாவது என் இயேசு வெளிப்படும் போது மைமை மேல் மைமடைந்து மறுரூபமாக்கப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம். இந்த நோக்கத்தை நாம் தவற விடுவோமானால் நம்ம கிறிஸ்தவ பிரயோஜனமே இதான் போயிடும். வீணாக ஓடினது, வீணாக பிரயாசப்பட்ட அந்த பயிற்சி அந்த நாள் எனக்கு இராதபடி. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஓட்டத்தை நம்முடைய நம்பிக்கையில ஒரு என்ன இருக்கு? ஒரு உறுதிப்பாடு, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளால் நம்ம ஒரு நோக்கம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் எம்பி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரணும் தான் பண்ணேன். எனக்கு அந்த தங்கப்பழக்கம் வந்து அந்த இன்னும் வர சொல்லிட்டு அந்த வரல எனக்கு. எம்ஏல அப்படி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரணும். ஸ்கூலில் அப்படி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரணும். பைபிள் காலேஜில் படித்தேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரணும். அதுக்காகவே செயல்பட்டேன். அதுக்காக பயிற்சி எடுத்தேன். எல்லாவற்றையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். அல்லேலூயா. இப்பயும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்கேன். எனக்கு யாரும் இதை குறை சொல்ல முடியாது. இன்னும் சில சூழ்நிலை நமக்கு இல்லாதனால அப்படி இல்லை. ஆனாலும் நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். கற்றுக்கொண்டார். அன்றைக்கி ஒரு ஆள் கூப்பிட்டு பார்த்து யாரும் எவ்வளோ வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயா இந்த ஊர் ஆரம்ப நாள் ஒரு இந்து மனுஷன் சொன்னார். ஐயா நான் வீடு தேட போய் சொன்னார். இந்த நாட்டில் நீங்கள் தான் ஐயா சுவிசேஷம் சொன்னீங்க. இடத்துல யாருமே சுவிசேஷம் இல்லையா? எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கேன் ஐயா அப்படி சொல்லி இன்னும் கூட இன்னொருத்தர் இருக்கிறார். அவரோட சாட்சியை கேட்குறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கு நாம் ஒரு நோக்கம் உள்ளவர்களாக நாம் காணப்படணும். நோக்கத்தை தவறுனா எல்லாம் திசை மாதிரி எல்லாம் ஒரு குட்டிச்சவராக மாறிடும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கணும். திருச்சபை வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கணும். எல்லாவற்றும் நோக்கம் நமக்கு அவசியம். இன்றைக்கி நோக்கத்தை விட்டுட்டோம், போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு நடக்கும். அவங்க அரசைப்பட்டுட்டே இருப்பாங்க. அது வாழ்க்கை ரெண்டு இருவழி நடக்கிறத இங்கிலீஷ் தேவனும் அடுத்தபடியாக பாருங்கள். 1 Peter 3:9 ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கிறோம் என்று அறிந்து நாம் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன்னா மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார், நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால் மக்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கிறவர்களாய் காணப்படும்படியாக. அதுதான் எப்படி நோக்கம். இந்த பூமியில இயேசு ஆசீர்வதித்தார் இல்லையா? அப்படின்னு சொல்லுங்களேன். இந்த இயேசு ஆசித்தார் இல்லையா? பெரியவங்க ஆசீர்வாதம் சின்ன விரும்புகிறாங்க. கல்யாணம் ஆச்சுன்னா தம்பி என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தகுதி? நல்லா கவனிங்க. ஒரு நாள் நிறைய சொல்ல இருக்கு. ஒரு கதை சொல்லுங்க. ஜெபசன் இறந்து போனான். ஒரு சர்டிஃபிகேட் தயார் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கூடியான்னு சொல்லி நம்ம யார்கிட்ட கேட்டேன், நம்ம டைரக்டர் விசிட்டு கேட்டேன். அது கொண்டு வா இது கொண்டு வான்றாரு. எனக்கு ரொம்ப நான் தான் எல்லா காப்பி நம்மகிட்ட தான் இருக்கேன். அவன் நம்ம திருச்சி வந்து தெரிஞ்சு அது போதும், அது கொண்டா இது கொண்டாங்க. நான் சொன்னேன், சார் உங்கள் பச்சை கையெழுத்து அந்த எண்டு கையெழுத்து ஒன்று தமிழ்நாடு சொல்லியா அழைச்சி நாளைக்கு நானே சைன் பண்ணி நானே பச்சை தப்படுத்து கவர்மெண்ட் செய்ய என்னது அங்கீகரிக்கப்பட்ட செய்தியா அப்படி நிறைய பேருக்கு நான் கொடுத்துருந்தேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் ஸ்கூல் காலேஜ் சேர்க்குறேன், எத்தனை காரியங்கள் எலக்ட்ரிக்கு நிறைய விஷயம் சொல்லி செஞ்சுருக்கிறேன். ரெக்கமெண்டேஷன் நிறைய வேலை ஸ்தலத்துக்கு நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? கடைசி என்ன சொல்லுங்க? ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஆசிரிக்கும்படியாக இல்லை நாம் அதுக்கென்று என்ன செய்யணும்? நோக்கம் உள்ளவர்களாக இருக்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தேவன் நம்மை கொடுத்து விரும்புகிறார். நீ மற்றவர்களை ஆஸ்வதிக்கும்படியாக அப்படிங்கிற நான் மற்றவர்களை ஆஸ்வதிக்கணும். அதுதான் அப்படி நோக்கம். அல்லேலூயா. அப்போ
நான் நோக்கமானவர் மற்ற என்ன செய்யணும்? சபிக்காதீங்க, அப்படி என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. நீங்கள் படிப்பாங்க. ஒன்று பேர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்க டைம் இல்லை. அடுத்தபடி பார்க்கும்போது 1 பேர் 2ஆம் 20ஆம் வசனம் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகிக்கிறதான. அல்லேலூயா. நன்மை செய்து பாடுபடும்போது, நன்மை செய்து பாடுபடும்போது அந்த அர்த்தம் என்ன புரியுமா? நன்மை செய்து பாடுபடும்போது அதுக்கு என்ன அர்த்தம்? நன்மை செய்து பாடுபடுகிற போது. அப்போ உபத்திரங்களின் வழியாக தான் என்ன முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். நம்முடைய ஆண்டவராக இயேசு என்ன செய்தார்? உபத்திரத்தின் வழியாக கடந்து போனார். உங்களுக்கு உபத்திரம் வெளிப்பட சொல்லும். உனக்கு உபத்திரம் 10 நாள் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையை சகிக்கணும். அல்லேலூயா. தேவன் நம்முடைய நோக்கம் என்னன்னா, நாம் பொறுமையுள்ளவர்களாக இருந்தால் பொறுமையாக இருக்கும்படிதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதோட நோக்கமாய் மாறவன். அல்லேலூயா. அதில் பொறுமை பற்றி பார்த்தீங்க. பொறுமையில் அநேக காரியங்களை சொல்றேன். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையுள்ளவனாக இருந்தார். நோவா தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையுள்ளவனாக இருந்தார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையுள்ளவனாக இருந்தார். இல்லையா? தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையுள்ளவர்களாக காணப்பட்டார். நன்மை செய்து பாடுகள் அனுகரிச்சு அவர் என்ன செய்தார்? சைக்க பொறுமையுள்ளவராக இருக்கவன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நோக்கம் என்ன? நோக்கம்னா என்னன்னா பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். இது நம்முடைய நோக்கமாக இருக்கணும். பொறுமை போச்சு, எல்லாமே போச்சு. எல்லாம் குடும்பமானாலும் சரிதான், அது திருச்சபையானாலும் சரிதான், அது சமுதாயமானாலும் சரிதான். ஆகையினால உங்களோட பொறுமையை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கிற ஒரு வசனம் இருக்கு. அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கும்போது அதை தான் படிக்கும்போது திரும்பவுடைய வெளிப்படுத்த 17 படிக்க. படிங்க. வெளிப்படுத்த 17-14. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்றார். நல்லா கவனிச்சிங்களே. அழைக்கப்பட்ட பற்றி அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அடுத்தது அழைக்கப்பட்டவர்கள் திரும்ப படிச்சாச்சு. அடுத்தது உண்மையுள்ளவர்கள். உண்மையுள்ளவர்கள் சொன்னா நேர்மையுள்ளவர்கள் அர்த்தம். இல்லையா? நேர்மை. எங்கள் அம்மா இறந்து போனாங்களே, நல்ல ஒரு நேர்மையான ஒரு அம்மா. தைரியமாக சொல்லணும். அநேக காரியங்களில் என்ன சொல்ற அந்த அம்மா ஒரு வார்த்தை பிழைக்க தெரியாத பாஸ்டர். என்ன தெரியாது? பிழைக்க தெரியாத ஒரு பாஸ்டர். கற்றுமா அவங்கள்ட்ட காணிக்கு நான் வாங்க மாட்டேன். அவங்க வேலை செய்யும்போது கொடுத்தா வாங்கினேன். அவங்க ரிட்டையர்ட் ஆனவங்க பாவம், அவங்க கொஸ்டின் சாப்பிடணும், அவங்க அந்த வர பென்ஷன் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீட்டை விற்று டேஷனை விற்று அந்த பணம் சேர்த்து ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருந்தாங்க. அல்லேலூயா. நம்மளால பார்த்து நாங்கள் நம்ம வீட்டுக்கு நம்ம கடந்து போனோம். நம்ம தான் காணி கொடுத்துருந்தாங்க. மற்ற எல்லாம் காணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் காணி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அந்த அம்மா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தர் காண்கிறார். இது வரைக்கும் 5 பைசா அவங்க அங்கே மாட்டேன். எனக்கு திட்டுவாங்க. திட்டுன்னு அப்போ தான் திட்டுவாங்க. பிழைக்க தெரியாத ஒரு பாஸ்டர். அல்லேலூயா. ரொம்ப நேர்மையானவங்க. எல்லாமே கட் அண்ட் ரைட்டாக இருக்காரு. ஆனால் அந்த அம்மா எல்லாரும் பிடிக்காது. இந்த அம்மா கிடையாது. அப்படி இருந்து அந்த அம்மாவை நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க. அது சொல்லி சொல்லி வேதனைப்படுவாங்க. அதனால தான் பசங்க யாருமே நான் சொல்லி ஏற்றுக்கொண்டே இருப்பாங்க. கடைசியாக அவங்க போகும்போது அவங்க சொன்ன வார்த்தை, அது காப்பியெல்லாம் போட்டு கொடுத்து எனக்கு சொன்ன வார்த்தை. நல்லா கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன்னா தேவன் நேர்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன 12-7 வாசிக்கும்போது அங்கே மோசையை கொடுத்து கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறார், என் வீட்டில் எங்கே என்ன செய்வான்? உண்மை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அதே போல காலேபு குறித்து சொல்கிறார், எங்க என் வீட்டில் என்னன்னா உத்தமனாய் நடந்து கொண்டான். 12-7 4 அவன் உத்தமனாய் நடந்து கொண்டான். அவன் 1 ராஜாக்கள் 19 வாசிக்கும் போது அங்கே அங்கே ஒரு காரியம் இருக்கிறது. பாகாலுக்கு முன்பாக தன் முழங்கால் செய்த மடக்காமல் 7000 பேரை ஆண்டு செய்தாரு, பாதுகாத்தார். காரணம் என்னது? அவர் உண்மையாக இருந்தார்.
திரையல்லாமல் வேறு தேவன் நமக்கு உண்மை இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களே இன்னைக்கு வேறு ஸ்தலத்தில் உண்மை இல்லை, அதனால எனக்கு பிரச்சனை. ஊழியத்தில் உண்மை இல்லை, அதனால பிரச்சனை. குடும்பத்தில் புருஷனுக்கு உண்மை இல்லை, கொடுக்குற பணத்துல, மனைவி புருஷன் கொடுக்குற பணத்துல, இல்லை பிள்ளைகள் உண்மை இல்லை. எங்கள் விஷயத்தில் எனக்கு 4 பிள்ளைகள் ரொம்ப உண்மையுள்ள பிள்ளைகள் இருப்பாங்க. காசு கொடுத்தா வேண்டாம்பாங்க. எந்த ஒரு பொருள் வாங்கிட்டு சொன்னால் அதை வாங்கிட்டு மிச்ச காசு கொடுத்துருவாங்க. ஒரு 10 பைசா அந்த அந்த அது எப்படி அந்த வாங்கிட்டு தெரியல. ஒருத்தன் தான் கெட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஆண்டவர்கள் வழிநடத்தப்பட்டு ஒரு நல்ல ஊழியக்காரனாங்க. அல்லையா? தேவனுடைய பார்வையில நாம் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்து வாசிக்கும் போது அநேக காரியங்களை வாசிக்கலாம். அனனியா தேவனுடைய பார்வையில உண்மையாக காணப்பட்டான். 1:4 சம்பாதிக்கும் போது அப்போது பவுல் சொல்றார், எனக்கு பிரியமும் தேவனுக்கு உண்மையுமான தீமத்தை என்று சொல்கிறார். யாருக்கு சொல்கிறார்? தீமத்தை குறித்து சொல்கிறார். உண்மையான அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா உண்மை உள்ளவனாக. அப்போ சொல்கிறார், உங்களுக்கு உண்பாகவும் திருச்செங்கணும் உங்களுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறது பவுல் சொல்கிறார். எப்படி 5 நான் சாட்சி சொல்கிறேன். அப்போது நம்ம உண்மை உள்ளவராக இருக்கணும். நான் தைரியமாக சொல்ல முடியும், என்னுடைய பிள்ளைகளுக்கு கூட நான் உண்மையாக இருக்கிறேன், திருச்சபைக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். அல்லையா? அதனால் சிலர் யோசிப்பேன், இவ்வளோ குறிப்பிட்ட ஆச்சரியம் எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்க. அல்லையா? நேற்று சொல்கிறாரு, அந்த ஓனர் சொல்கிறாரு, பாஸ்டர் எனக்கு ஒரு உங்களுக்கு செய்யணும்னு நான் ஒரு தாய் நான் விரும்புகிறேன். அதை நீங்கள் மறக்க முடியாது, அதை நீங்கள் திரும்பி தழுவ முடியாது. தந்தால் கடவுள் தான் எனக்கு திரும்பி தரணும்னு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பண்ணார். அவர் செய்கிறாரோ இல்லையோ அந்த வார்த்தை நமக்கு வந்து பாருங்க. அல்லையா? தேவன் நம்முடைய உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லையா? அப்போ தேவனுக்கு உண்பாக்கினா உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்படணும். அப்போ அது குறித்து அதுக்கு தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது தேவன் அதுக்கு பிரதிபலித்து கொடுக்குறார். 10:24 40-47 வாசிக்கிற போது அங்கே சில காரியங்கள் அங்கே என்ன இருக்குது? ஒரு விசாரணைக்காரனுக்காக அவனை விசாரணைக்காரனாக வைக்கிறார். அலையில் எந்த காரணம் வைக்கிறாங்க? விசாரணைக்காரனாக. விசாரணைக்காரனாக என்ன? ஒரு தலைவனாக, ஒரு அதிபதியாக வைக்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் வாசனை படிக்க டைம் இல்லை. 10:24-40-47 வாசிக்கணுமே. நான் உண்மையாக இருக்கும்போது நம்மளை என்ன செய்யாரு? விசாரணை கர்த்தராக வைக்கிறார். அடுத்த லூக்கா 19:14 வாசிக்கும்போது கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதை 10 பட்டணங்களுக்கு பண்ணி அதிகாரிப்பார். கர்த்தர் சொன்ன பாவம் உண்மனம் தான். கேட்டீங்களா? ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சொன்னல டப்பா நீ வந்து ஒன்றை போய் குறைச்சிட்டியே, வட்டிக்காரன் கொடுத்தாலும் போய் காசாக கிடச்சிருக்குங்க. நீங்கள் நினைக்கிறாங்க வட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் நான் வரல. அல்லையா? அப்போ தேவனுடைய பார்வையில் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். கொடுத்த காரியத்தை, கொடுத்த காலத்தை, கிருபைகளை, கொடுத்த வரங்களை நம்ம எதிர்காலத்தை அழைத்தார். அந்த அழைப்பை நான் நிறைவேற்றினா நான் காணப்படணும். அல்லையா? 3வது காரியம் நான் சொல்லக்கூடிய வாசிக்கும் போது மரண பயந்து உண்மையாக இருந்தால் என்ன சொல்லலாம்? ஜீவ கிடைத்து. அல்லையா? மரண வரைந்து உண்மையாக இருக்கணும். ஜீவக்கிட்ட எப்போ கிடைக்குது? எப்போ கிடைக்கும்? மரணத்துக்கு பின்னால. யார் தான்? இயேசு கிறிஸ்து வரிக்கு பின்பட அவர் நமக்கு என்ன கௌரவிப்பார். ஜீவக்கிட்ட நம்ம இன்னைக்கு நம்ம பாருங்க, நல்லா கவனிங்க. எந்த தேவையில்லாத விசுவாசிகள் கொண்டாடுவாங்க கேட்குறீங்களா? விசுவாசிகளுக்கு கொஞ்சம் பதவி உயர்ந்தாலும் நிறைய ரூபா கொடுத்துருந்தா பதவி அப்படி இல்லை. இங்கே எல்லாருமே சபை பங்கெடுத்தி முக்கியமான திறமையில பாராட்டி அவங்க என்ன செய்யலாம்? பொன்னாடை போட்டு பொன்னாடைனா கௌரவப்படுத்தணும். அதுபோல தான் கட்டளை செய்யறாங்க செய்தாரு. ஜீவ கிடத்தை கொடுத்து எந்த ஐ கொடுத்தாரு? இவன் மரண பரியந்தம் 10வது மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆகினாலே செய்றாரு, நமக்கு ஜீவ கிடத்தை கொடுக்கிறார். அல்லையா? அடுத்த படிப்பு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். முக்கியமான காரணம் 5வது பவுல் சொல்வது நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லையா? இயேசு கிறிஸ்துவின் உண்மை எதில் விளங்குது? இயேசு உண்மை உள்ளவர் சொல்றான். இயேசு கிறிஸ்துவின் உண்மை எதில் விளங்குது? நல்லவங்க பிதாவுக்கு அடுத்த காரியங்கள் அவர் செயல்பட்டார். அல்லையா?
பிதா என்ன செய்தாரோ அதை தான் இவர் செய்தார். இவர் போய் பிதாவுக்கு ஆலோசனை சொல்லவே இல்லை. அதை கேட்டீங்களா? இரண்டாவது உண்மையான காரியங்க, எல்லாவற்றையும் தன்னை முழுதுமாக அவர் சொன்னபடியே தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தார். அதாவது விஷயம் அர்ப்பணிப்பு அவருடைய வாழ்க்கை உண்மையை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அவர் பிதாவாய் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவராக இருந்தார். உண்மைയുടെ அர்த்தம் என்ன செய்தார்? அவர் முறுமுறுக்கவில்லை, அவர் எதிர்க்கவில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். இது அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். அதே போலதான் 2 பேரும் 2:13 வாசிக்கும் போது அங்கே அது வசனம் இருக்கும். தயவுசெய்து 2 நிமித்தி 2:17 எபிரேயர் 2:17 வசனம் தான் டைம் இல்லை. எபிரேயர் 2:17 வசனம். அவர் உண்மையுள்ளாக இருந்ததுனால தான் படிக்கலாம். ஆதரவு பிள்ளைகள் மாம்சத்தையும் இரக்கத்தையும் உடையவர்களாக இருக்க நல்ல ஐயா பற்றி 2:17 வசனம் 2:17 தம்பி அடிக்கிட்டு. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு அன்றியும் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராக இருக்கும்படிக்கு பிரதான ஆசிரியராக இருந்தார். எதுக்காக? அந்த ஃபர்ஸ்ட் படிச்சீங்க படிக்கல, பாவ நிவர்த்திக்காக. அந்த அர்த்தம் என்ன அர்த்தம்? பாவ நிவர்த்தி என்னது? கிறிஸ்துவின் சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுதான் நம்ம ஆகினால்தான் அவர் பிரதான ஆசாரியனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. அப்போ தன்னை பலியாக்கினார், தன்னை அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார். இன்னும் அந்த வசனம் படிக்காப்போம். எபிரேயர் 2:17 வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. ஆதலால் தேவன் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்பட்டதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் படிங்கன்னு சொல்லி அல்லேலூயா. அது படித்து முடிச்ச போது உண்மைதான் பாஸ்டர். அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த அதிகாரி அவங்க மேலே கோபப்பட்டவங்க மறுநாள் அவங்களே உணர்ந்து என்ன செய்தாங்க? அல்லேலூயா. அவங்க செய்கிறது தவறு தான். தேவன் இவ்வளோ நல்லவர் பாருங்க. அல்லேலூயா. வசனத்தை நம்ம உட்கொள்கிற வேண்டும், வாசிக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் அதான் அடைக்கப்பட்டவங்க சொல்ல நிறைய சொல்ற டைம் இல்லை. தேவனுடைய வாசனை நமக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லா கவனிக்கும். ஆகினால் தேவன் சொல்லுகிற காரியம் என்ன சொல்லப்படுகிறது? உண்மையுள்ளவராய் நேர்மையுள்ளவராய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நேர்மையுள்ளவராய் காணப்பட்டார். ரெண்டாவது பாருங்க, உண்மை இல்லாதவங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். உண்மை இல்லாதவங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். எப்படி எச்சரிக்கிறார்? 1 பாட்டு 1 பார்க்கும்போது அவர் என்ன செய்யல? அவர்கள் காக்கவில்லை, தோட்டத்திலே செய்யவில்லை, காக்கவில்லை. ஆகினால் நேசரை அவர்கள் பார்க்க முடியவில்லை. அவர் பார்க்க நேசரை செய்ய கடந்து போய்விட்டார். அப்போ நாம் கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. சில பொறுப்பு கொடுத்தா பொறுப்பு செயல்பட வேண்டும். அடுத்த காரியம் பார்க்குற போது மத்தேயு 21 43 வசனம் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை படிக்கிறோம். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினால் அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? மத்தேயு 21:43 ஆகிய தேவனுடைய ராஜ்யம் எடுத்து நீக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டு அதுக்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கேற்ற கனிகளை கொடுக்கிற நல்ல கவனிங்க. நீ மனம் திரும்பல கேட்ட கனிகளை கொடுக்காவிட்டால் முன்னிடத்தில் இருக்கிற என்ன செய்ய மற்றவங்க செய்வார்? கொடுப்பார். 5 கொடுப்பார். ஒருத்தருக்கு 10 கொடுப்பார். 2 கிலோ 4 ஆக்கினா 5 கிலோ 10 ஆக்கினா 1 கிலோ போச்சுட்டான். அவன் இருக்கிறது எடுத்து இருக்கிறது தான் கொடுத்தார். அல்லேலூயா. அவன் தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்படுவார். நல்லா கவனிங்க, முக்கியமான காரியம். அப்போ டைம் ஆச்சா? தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய
அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் நம்மை குறித்து விரும்புகிற ஒரு காரியம், நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் உண்மை உள்ளவர்கள். இதெல்லாம் கவிங்க. தேவன் கருத்தை அழைக்கிறார், அழைக்கிறார். ஏன் சுகமானு சொன்னார். ஒரு ஒரு விருந்து நடந்தது, அழைப்பு கொடுத்தது. ஒவ்வொரு தாக்கு கொடுத்துனான். நான் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இப்போ தான் இடம் வாங்கியிருக்கிறேன், இப்போ தான் மாதம் வாங்கியிருக்கேன். பார்த்தாரு, கேட்கல. உங்களே கொடுத்தாங்க நிறைஞ்சிருச்சு. அழகியா ஆகினால இந்த நேரங்களில் கத்த நம்ம இந்த அழைப்பை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். அழகியா இது மனுஷனுக்கு வருகிறதா, தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதே போல இரண்டாவது காரியம், தெரிந்து கொள்ளப்படுகிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது தேவனுடைய திருவிழா சித்தத்தை செய்கிறதாய் நாம் காணப்படணும். அல்லேலூயா. மூன்றாவது, நேர்மை, உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் அழைப்பை பாதுகாத்தார். இல்லை, இயேசு கிறிஸ்து முன் உதாரணம். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார் இல்லையா? அமைச்சர்களேன், இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் அவர் செய்தார், உண்மையுள்ளவராய் காணப்பட்டார், நேர்மையாய் காணப்பட்டார். அப்போ தேவனின் 3 எதிர்பார்க்கிறார். இந்த 3 இருந்தால் தான் ஆட்டுக்குட்டினாருக்கு சென்று யுத்தம் பண்ணு செய்து நாம் ஜெயம் பெற்று நம்முடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது? அங்கே சூரியனும் இல்லை, அங்கே சந்திரனும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த சூரியன் சந்திரனும் நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. அங்கே பசி இல்லை, அங்கே பாதைகள் சாலைகள்லாம் தங்கமகமாக இருக்குது. ஹல்லேலூயா. நமக்கு ஒன்று வீடு கட்டப்பட்டிருக்கிறது, அவ்வளோ ஒரு சிரிப்பம் இருக்கிறது. எடுத்து வந்துடுங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் நம்மளோட அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உண்மையும் என்ன செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபம் பண்ணுங்க. இந்த காலை வேலைக்காக உண்மை நன்றி துதிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, இதோ ஆண்டவரே, நாங்கள் ஒருவராய் ஆண்டவரே இணைந்து கர்த்தாவே உங்களுடைய பாடுபடி பண்ணிட்டு எங்களை உங்களுடைய கல்வி எங்கள் மேல் நோக்கமாக இருந்ததுக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கடந்த நாட்கள் சில நாட்களாக பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்துகிறார். அப்பா, அநேகமான காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் உறுப்பினரும் ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொள்ளும் அதுபடி செயல்படும் தேவா அநேகம் பாராட்டும்படியாக சொல்லுகிறோம் தகப்பனே. தேவையை தாழ்த்துகிறோம் தேவனை. ஆமாண்டவர், இதோ கர்த்தாவே அப்பா, ஆட்டுக்குட்டியான கர்த்தாவே நாங்கள் யுத்தம் செய்யத்தக்கதாக கருவிகளெல்லாம் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. எங்களுடைய அழைப்பை ஆண்டவரே அப்பா, நாங்கள் கர்த்தாவே அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவான்களாக நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் செய்கிறோம் ஐயா. நீர் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் ஆண்டவரை என்னதென்று நாங்கள் அறிந்து கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து சுவாமி அதுக்கு கனிகள் கொடுக்கிறவர்களாக நீங்கள் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. ஆமாண்டவர், இந்த உலகத்துக்கு ஆண்டவரே தப்பா நாங்கள் வெளிச்சமாய் இருப்போம் ஆண்டவரே, உங்களுடைய பாதுபடிகளை நடக்கும், உங்களுடைய அதிசூழலை பின்பற்றும் ஆண்டவரே நீங்கள் திரும்பி பாராட்டும்படியாக சிந்திக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எவ்விதமாக இந்த உலகத்திலே இருக்கும்போது எல்லா காரியங்களிலும் உண்மையும் நேர்மையாக இருந்தீரோ தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகளை நாங்களும் ஆண்டவரே இப்படித்தான் சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் சோதிக்கப்படுகிற நேரங்களிலோ கூட தகப்பனே நாங்கள் பொறுமையோடு எங்களோட உண்மையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ தேவாத நன்றிகள் பாராட்டும்படியாக கேட்கிறோம் ஐயா. அப்பா, நன்றிகள் செய்ததில் ஆண்டவரே நாங்கள் தேர்ந்தவர்களாக காணப்பட நீர் அனுகிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் உமக்கு முன்பதாக நாங்கள் நடந்து கொண்டு கர்த்தாவே உமக்கு முன்பதாக நாங்கள் உத்தமமாய் இருக்கும்போது சுவாமி நீர் எங்களை கொண்டு செய்கிற நன்றிகளான காரியங்களுக்காக ஆண்டவரே ஆம் தகப்பனே முன்பதாக சுவாமி அப்பா, நாங்கள் உண்மையும் ஆண்டவரே உத்தமத்திலையும் ஆண்டவரே அப்பா நேர்மையும் ஆண்டவரே அநேகமானவர்களுக்கு ஆண்டவரே சாட்சிகளாக மாத்திரமாய் இருக்க தேவாதி அனுகிரகம் பாராட்டும்படியாக கேட்கிறோம் ஐயா. நாங்கள் தாழ்த்துகிறோம் தேவனே. நீர் எங்கள் மேலே கொண்ட நேசத்தின்படி கர்த்தாவே நீர் எங்களுக்கு எதிர்பார்க்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும்
பலப்படுத்தி தகப்பனே ஆவியில் எப்பொழுதுமே அனலுள்ளவர்களாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ கர்த்தாவே இந்த மாதம் கடந்த மாதங்கள் முழுவதும் பாதுகாத்த தேவன் இந்த மாதத்திலும் இந்த வினாடி வரைக்கும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீங்க. மாதம் எங்கள் கூடாரங்களை அலங்காரப்படுத்தி கொள்ளாமல் நேரிடாதபடிக்கு எங்கள் கால்கள் சறுக்காது படித்து முழுவதுக்குள் எங்கள் நாவனால் நாங்கள் சொல்லாது படிக்க பரிசுத்த ஆவியானோடு எங்களை கட்டுப்படுத்தி வழிநாட்டு வைத்திருந்ததற்காக உம்மை நன்றியோடு குறிக்கிறோம் ஐயா. எங்களை நாள் உங்களை கட்டுறோம் சுவாமி. உம்முடைய திருவசனத்தில் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க தேவாலயர் அறிந்திருக்க பாராட்டும்படியாக எங்களை நாள் உங்களை கட்டுறோம் குறிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுப்பீராக வழிநாட்டுவீராக இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பராமரிப்பு இந்த நாளிலும் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உண்மையும் நாங்கள் தற்காத்துக்கும் இடையில் நாங்கள் துணிகளாக அவைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளப்பட்டதாக தெய்வீக ஆலோசனைக்காக நாங்கள் சொல்கிறோம். அநேக நாட்டில் தான் கடவுள் மதிப்பு கொடுக்கிறார்கள். அனைவரை விசுவாசத்தை வழியும் கொடுக்கிறார்கள். அதனால் மக்கள் எங்களை நேசித்து அன்பு பாராட்டணும். நாங்கள் அதற்கு அனைத்திலேயும் தெரிந்து கொள்வதும் உண்மையிலேயும் உறுதியாக இருக்க முடியாது. இதை பாராட்டுவதற்காக நன்றி சொல்கிறேன். இந்த நாடுகிற மக்களுக்காக இருக்கிறேன். எங்களுக்கு அழைப்பை பாதுகாக்கவும் தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்தவும் உண்மையுள்ளவராக இருக்கவும் இந்த மாதிரி கட்டளை ராஜ்யத்தில் பங்கு பெற நீ அனுக்கணும் பாராட்டணும். நாட்டுக்கு அவன் கட்டாளி ராஜாவாக இருக்கிறபடியால் அவர்கள் ஜெயிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் தேவனுக்கு இருக்கிற நாங்களும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற நாங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டதாக இருக்கிற நாங்களும் உண்மையுள்ளவருமாக இருக்கிற நாங்களும் கட்டாவே அந்த ஜெயத்தில் பங்கு பெற இதை பாராட்டுகிற அன்புக்காக நன்றி சொல்கிறோம். இயேசு ஐந்து வெளிப்படுகிற போது நாங்கள் மைமையை வெளிப்படுத்தி ஆண்டவரே அவிழ்க்கப்படப்பட்ட இந்த சாத்தானோடு போராடி இயேசு ஜெயம் பெற்றது போல 3 நாள் ஜெயம் பெற்றுள்ளார். நித்திய வாழ்வை மைமை பெற்றுக்கொள்ள இதை பாராட்டுகிறதுக்காக நன்றி சொல்கிறேன். யோவான் வெளிப்படுத்துவது ஆண்டவரே இந்த நாட்களே எங்களை நாங்கள் உறுதிப்படுத்துவது அந்த கேள்விக்காக எந்த சூழ்நிலும் எங்கள் அழைப்பையோ எங்கள் தெரிந்து கொள்வதையோ எங்கள் உரிமையிலையோ நாங்கள் விட்டு விலகாதபடி நினைத்திருக்க உங்களுக்கு கனி கொடுக்க அந்த தேவராஜ்யத்துக்கு குறிக்கப்பட அனுக்கிறது கனமை எடுத்துக்கொள்ளும். ஏசு உங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கற்று தாவாயும் நன்கும் கிருபையும் பரிசுத்தாவியானுடைய அன்பினைக்கும் இப்போது நம்முடைய வரையும் கட்டளையும் நம்முடைய இருப்பதாக. சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றும் பணிந்து கொள்வோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றும் பணிந்து கொள்வோம். முடிக்கவும்.